ரொம்ப அறிவாளி. எல்லா ஸ்டூடெண்ட்டை விட பயங்கரமாக இந்த பிள்ளை படிப்பானோம். யோசித்து பாருங்க, பயங்கர அறிவாளி. நாட்கள் வந்தது, 10-13 வயதில் அந்த அன்பை ருசிக்க ஆரம்பிக்கிறார். ஆமென். சின்ன வயசுலேயே அவனுடைய அன்பு வந்த பிறகு அதிகமாய் வேதத்தை படிக்கிறது, ஜெபிக்கிறதுல சிறந்தவராய் மாறி விடுகிறார். நாட்கள் போது நல்லா படிச்சிடறாரு, வாழ்க்கையில் சரியா பெரிய ஆளாயிடுறாரு, வேலையும் கிடைச்சிருது. வேலை கிடைத்த பிறகு கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த அவர் முன் வருகிறார். வேலை செய்து கொண்டே சின்ன 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 ஊழியெல்லாம் தான் செய்கிறார். அதன் பிறகு இது வயசாக ஆக 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 என்னடா பண்ணுறது? அந்த வயசில் சின்ன வயசுலலாம் கல்யாணம் ஆகிடும் இல்லையா? அப்பா அம்மா யோசிக்கிறாங்க, அழகாக்குறவங்களுக்கே பையன் பொண்ணு கிடைக்க மாட்டேங்குது, என் பிள்ளை எப்படிக்கிறானே, யார் கொடுப்பாங்க பொண்ணு? அப்படி யோசிக்கும்போது இவனுடைய பக்தியை, இவனுடைய ஆர்வத்தை பார்த்து ரொம்ப சம்பந்தமே இல்லாத ஒரு பிள்ளை இவரை திருமணம் செய்து கொள்வதற்கு முன் வருகிறார். சம்பந்தமே இல்லை, இந்த பொண்ணா? அப்படி ஆச்சரியப்படுற மாதிரி ஒரு நல்ல அழகான பிள்ளையை, கிறிஸ்துவ பிள்ளை, இவரை திருமணம் செய்து கொள்வதற்கு முன் வருகிறார். அந்த நாட்களிலே என்கேஜ்மெண்ட் எல்லாம் ஆயிடுது. ஆன பிறகு இப்படி ஒரு கூட்டத்தில் இந்த வாலிபன் போய் உட்கார்றார். இந்த வாலிபன் இந்த மாதிரி கூட்டத்தில் உட்காரும் போது அன்னைக்கு வந்து ஊழியக்கார் இந்தியாவை பற்றி பேசுறார். அந்த நாட்களில் நான் பேர் எனக்கு வரல, இந்தியாவின் நிலைமையை குறித்து பேசுறாரு. ஐயோ, இந்தியாவில் இப்படி மோசமா இருக்கு, இந்தியாவில் ஜனங்கள்லாம் பாவம், அங்க ஜனங்களுக்கு படிப்பறிவு இல்லை, ஜாதி வெறி, கொலை செய்யறாங்க, பெண் பிள்ளைகளை வாழ விடுவதில்லை, அப்படி சொல்லி இந்த இந்தியா தேசத்துக்கு சுவிசேஷம் போகணும், இந்த இந்திய தேசம் மாறணும், யாராவது போவீங்களா அப்படின்னு ஒரு பிரசங்கத்தில் கேட்கும்போது இந்த வாலிப பையன் முன்னாடி வந்து நான் இந்தியாவுக்கு போறேன்னு அர்ப்பணிச்சிடறாரு. அல்லேலூயா. அர்ப்பணிச்ச உடனே தன்னுடைய கல்யாணம் செய்துக்கிற பிள்ளைக்கு போய் சொல்லலாம், எவ்வளோ குட் நியூஸ், ஏன் கல்யாணம் ஆகிற பொண்ணு என்னை விட பக்திசாலி, இந்த பிள்ளைக்கு போய் சொல்லலாம் அப்படின்னு சொல்லி அந்த பிள்ளை பேர் லிடியா. லிடியா லிடியா என்னென்ன வாழ்க்கையில் பெரிய குட் நியூஸ் சொல்ல போகிறேன், என்ன நான் ஆண்டுக்கு என்ன அர்ப்பணித்தேன், நான் இந்தியாவுக்கு போகிறேன் சொன்னோன்னே இந்த பிள்ளைக்கு பயங்கர கோபம், பயங்கர கோபம். நீ லூஸா, நீ பைத்தியமா அப்படின்னு சொல்லி திட்ட ஆரம்பிக்கிறேன். ஏன், என்ன ஆயிடுச்சு? எந்த தேசத்துக்கு நான் என்ன கூப்பிடு, இந்தியாவுக்கு மட்டும் நீ என்ன கூப்பிடவே கூப்பிடாத, நீ எனக்கு பிடிக்காத தேசம் அப்படின்னு சொல்லி நான் வரமாட்டேன், நம்ம ஊழியம் பண்ண இங்கேயே பண்ணலாம், வெளி தேசத்திலே பண்ணலாம் சொல்லிடுறா. அவனுக்கும் மனசு உடைஞ்சிருது. சே, நம்ம வாழ்க்கையில் இவ்வளோ பெரிய அழகான பொண்ணு வந்துருச்சு, சரி ஏசப்பாட்ட போய் சொல்லுவோம். ஏசப்பா நம்மளை என்ன பண்ணுவார்? கோச்சிக்க மாட்டார், நம்மளை இங்கேயே வச்சு ஊழியம் பண்ணுவோம். அப்போ ஆண்டவரே, நான் இங்கேயே ஊழியம் பண்ணுறேன், நீங்கள் இந்தியாவுக்கு போக சொன்னீங்க, ஆனால் நான் இங்கேயே ஊழியம் பண்ணுறேன்னு சொன்ன உடனே ஆண்டவர் இறங்கி வந்து பேசுகிறாராம், மகன் உனக்கு இந்தியா வேணுமா லிடியா வேணுமான்னு கேட்குறாரா. அநேக வாலிப பிள்ளைங்க இன்னைக்கு பொண்ணுக்காக ஊழியத்தை விட்டு போகணுங்க நிறைய பேர், புரியுதா? ஒரு பையனுக்காக ஊழியத்தை விட்டுறாங்க. ஆனால் ரொம்ப கஷ்டம். ஆண்டவரே, வாழ்க்கையில் இந்த முகரக்கட்டை கல்யாணம் பண்ணிங்கன்னா ஒரு நல்ல பிள்ளை வந்துக்கிறான். ஆண்டவரே, எஸ்ப்பா இவ்வளோ நல்ல பிள்ளை கிடைச்சிருக்கு, நான் இங்கேயே ஊழியம் பண்ண சொல்லி போடுறாரு. சரி இருங்க, ஒரு நாள் டைம் கொடுக்க சொல்லி லிடியாவுக்கு அன்னைக்கு ஐஸ்கிரீமு, ஜூஸு எல்லாம் வாங்கிட்டு போயிட்டு, லிடியா இங்கே பாரு, உனக்கு பிடிச்ச ட்ரெஸ்ஸு, உனக்கு பிடிச்ச டோனட்டு, உனக்கு பிடிச்ச ப்ரெட்டு, ஜாம் இந்த சாப்பிடு அப்படின்னு சொல்லி பேசும்போது லிடியா நல்லா இருக்கு அப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. திரும்பி கோவம் வந்துருங்க, பார் எனக்கு இந்தியாவை பற்றி பேசினா என்னை மறந்துரு. சரி, கடைசியாக அப்பா கிட்ட போகிறேன், ஆண்டவரே நல்ல பிள்ளைப்பா, நல்ல பிள்ளை, நம்ம இங்கேயே ஊழியம் பண்ணுறோம். திரும்பி ஆடுற அதே கொஸ்டின் தான், உனக்கு லிடியா வேணுமா இந்தியா வேணுமா? பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்க, ரெண்டில் ஏதாவது ஒன்று தான். உலகம் வேணுமா இயேசு வேணுமா? நம்ம கிறிஸ்தவங்கள்லாம் பொய்யெல்லாம் பேச மாட்டோம், ஆனால் பாட்டை மட்டும் பொய்யா பாடுவோம். 8:30 மணிக்கு ஏஞ்சிட்டு அதிகாலை ஸ்தோத்திர ஆட்டை மட்டும் ரொம்ப அழகாக பொய்யா பாடுவோம். வாழ்ந்தாலும் இயேசு சொல்லுவோம், ஆனால் வாழ்க்கை வேற மாதிரி இருக்கும். உமக்காக ஏதோ இழந்துருவோம் சொல்லியிருப்போம், ஊரு ஃபுல்லாக லேண்டை வாங்கி வச்சிருப்போம், உமக்காக எதையும் விட்டுடுவோம் சொல்லுவோம், ஆனால் கர்த்தருக்காக ஒரு 5 அப்பத்தையும் கொடுத்துருக்க மாட்டோம். தேவ பிள்ளையே, இப்படி ஒரு மோசமான நிலைக்கு நாங்கள் தள்ளப்பட்டிருக்கிறோம். ஆண்டவர் அதிகமாக நேசிக்க நான் காலைல சொன்னது போல் நேசிக்க எதையும் இழக்கிற மனது தேவன் நமக்கு தருவார். அல்லேலூயா. அந்த கல்வாரி காட்சி உள்ள வந்து
இந்த வாலிபனை உடைத்த பிறகு அவன் அப்பாட்ட சொல்கிறான், என்னை மன்னிச்சிருங்கப்பா, நீங்கள் சொன்ன ஒரே நாளில் போயிருக்கணுமா இருந்துச்சு. இந்த லிடியா வந்து கெடுத்துட்டா, எனக்கு லிடியா வேணாம் ஆண்டவரே, எனக்கு இந்தியா தான் வேணும் சொல்லி இந்திய தேசத்தில் ஊழியம் செய்து வேதத்தை டிரான்ஸ்லேட் பண்ணி 30 வயதோ 32 வயதிலேயோ அவர் கொலை செய்யப்படுகிறார். குதிரையில் கட்டி 16 கிலோமீட்டருக்கு மேலே இழுத்துன்னு அவர் அந்த மரணத்தை சின்ன வயசு கல்யாணமே பார்க்கல, ஆனால் பெரிய ஒரு சாதனையை சாதிச்சுட்டு போயிட்டார். தேவ பிள்ளையை கர்த்தருக்காக வாழ்ந்தவர்களை பாருங்க, கர்த்தருக்காக இழந்தவர்களை பாருங்கள், கர்த்தருக்காக ஏதாவது செய்யணும் துடித்தவர்களை பாருங்க. சுப்பிரமணிக்கு பிறந்த பிள்ளை பாஸ்டர் ஐயா, என்னுடைய அப்பாவும் அவருடைய தெரியல, சுப்பிரமணியங்க அப்பாங்கெல்லாம் ஒரு வேளை அவங்க பிள்ளைங்கள்லாம் தரதில்லையா பிறக்குன்னு நினைச்சாங்க. ஆனால் கர்த்தர் குடிகார பிள்ளைக்கு பிறந்த எங்களை ஒரு ஊழியக்காரனாய் மாற்றிட்டார். தேவஜனமே, இந்த கடைசி காலத்தில் கர்த்தரை அதிகமாக நேசிக்கிற பிள்ளைகளை தான் ஆண்டவர் பயன்படுத்த போகிறார். நீ ஏழை, நீ பணக்கார, நீ கீழ் ஜாதி மேல் ஜாதி எல்லாம் இல்லை. நீ ஆண்டவர் நேசிக்கும் போது God will use you, உன்னை ஆண்டவர் பயன்படுத்துவார். ஆமென், அல்லேலூயா. பரலோகம் தாய பேச்சு, பரிசுத்தம் தாய மூச்சு. Come on. கொஞ்ச காலம் இந்த பூமியில, கொஞ்ச காலம் இந்த பூமியில இயேசுவுக்காய் சுவிசேஷத்துக்காய், இயேசுவுக்காய் சுவிசேஷத்துக்காய். கொஞ்ச காலம் இந்த பூமியில, கொஞ்ச காலம் இந்த பூமி, சொல்லுங்க, கொஞ்ச காலம் இந்த பூமியில, கொஞ்ச காலம் இந்த 1 2 3 go. இயேசுவுக்காய் சுவிசேஷத்துக்காய், இயேசுவுக்காய் சுவிசேஷத்துக்காய். ஆமென், ஆமென். பாஸ்டர் சொன்னார் இல்லையா, ரொம்ப தாழ்மை. அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, அவர் தான் ரொம்ப தாழ்மையாக இருக்கிறார். அவருக்கு பார்த்து தான் நான் கற்றுட்டு இருக்கிறேன். இப்போ இந்த தாழ்மை இதெல்லாம் எப்படி வந்துச்சு? ஜெபத்து மூலமாக தான் வரும். ஒரு மனிதன் தேவனோடு உறவாடும் போது அவனுடைய சுபாவங்களை தேவன் மாற்றுகிறார். தேவ பிள்ளை, இதுதான் ஜெபத்துக்குரிய அடையாளம். உங்களுக்கு கோல்டு வந்துச்சு, உங்களுக்கு கார் வந்துச்சு, ஜெபம் பண்ணி அதெல்லாம் வந்துச்சுனோ நீங்கள் மாறி இருப்பீர்கள். உங்கள் சுபாவங்களை ஆண்டு மாற்றிருப்பார். இந்த கடைசி நாள் 40வது ஜெபத்தில் நீங்கள் தொடர்ச்சி ஜெபம் செய்யணும்னா, இங்கே ஒரு வேளை அந்த கோர்ஸ் முடிஞ்சிருக்கும், ஆனால் தேவனோடு தனித்து நீங்கள் உறவாட வேண்டும், தேவனோடு பேச வேண்டும், தேவனுக்கும் உங்களுக்கு உறவு அதிகரிக்க வேண்டும். அருமை சகோதரா சகோதரி, வாழ்க்கையில் வேதனையோடு கண்ணீரோடு வியாக்குலத்தோடு வந்திருப்பீங்க என்றால் கர்த்தர் உங்களை பார்த்து சொல்றார், உங்கள் வியாக்குலங்களை யாரும் மாற்ற முடியாது, தேவன் மட்டும்தான் மாற்ற முடியும். உங்கள் வேதனையை தேவன் மட்டும்தான் மாற்ற முடியும். அவர்கிட்ட தந்துருங்க. குப்பை தொட்டில் சாப்பிட்ட எண்ணெய் பாருங்க. புதுசாக வந்திருந்தீங்கன்னா நீங்கள் ஒருவேளை கிறிஸ்டியன்ஸ் மதத்தை மாற்றுறாங்க, பேரை மாற்ற நினச்சிங்க. இல்லைம்மா, நான் கை கோத்து சொல்கிறேன், ஆண்டு உங்கள் மதத்தை மாற்ற மாட்டார், உங்கள் வாழ்க்கையை மாற்றுவார். ஆமென். உங்கள் வாழ்க்கையை மாற்ற தான் இயேசு வந்தார். உங்கள் பாவத்து கருத்தை நீக்க தான் இயேசு வந்தார். உள்ளத்தை கொடுத்து பாருங்க. உங்கள் வாழ்க்கை குப்பை தொட்டில் சாப்பிட்ட எண்ணெய் இன்னைக்கு 300 பிச்சைக்காரருக்கு சாப்பாடு போட்டு அவங்க வாழ்க்கையை மாற்றுவதுக்கு என்னை பயன்படுத்துவார். ஆனால் உங்களையும் பயன்படுத்துவார், உங்களையும் பயன்படுத்துவார். ஆமென். உங்களையும் பயன்படுத்துவார். ஆமென். அல்லேலூயா. ஸ்கூல் ஃபீஸ் கட்டவே காசு இருக்காது. இப்போ +2 வரைக்கும் இலவசமான பள்ளிக்கூடம் திறந்து காலேஜ் வரைக்கும் திறக்க வைப்பார். ஆனால் உங்களையும் பயன்படுத்துவார், உங்களையும் பயன்படுத்துவார். You only need the love of Jesus. தேவனோடு உறவாட வேண்டும், தேவனோடு உறவாட வேண்டும், அந்த ரங்கத்தில் உறவாட வேண்டும், அப்பா கிட்ட பேச வேண்டும். ஆமென். பக்கத்தில் கைப்பிடிச்சு சொல்லுங்க, இந்த உறவை யாருக்காகியும் விட்டுடாத. லிடியாவது, ஜுடியாவது, ரமேஷாவது, கமேஷாவது, மோனிகாவது, ரெபேக்காவது. ஏன்னா வெளியிலலாம் இப்போ உள்ளவே வந்துருச்சு லவ். உள்ளவே ரபரபான்னு பேசி லவ் பண்ணி இழுத்துன்னு ஓடிடுறான். எதையும் நம்ப முடியல இப்போ. அதனால் நீங்கள் தேவனுக்காக வாழணும். அல்லேலூயா. நீங்கள் தேவனுக்காக தேவனோடு அதிகாலையில் ஜெபம் பண்ணணும். ஒரு தம்பி வந்து என்கிட்ட ஒரு கேள்வியை கேட்டான், அண்ணா நீங்கள் எங்கள் பாட்டி அம்மாவுக்கு அட்வைஸ் பண்ணணும் அப்படின்னு. எங்கள் பாட்டி அம்மாவுக்கு
அட்வைஸ் பண்ண என்ன அட்வைஸ் பண்ணணும்? எங்கள் பாட்டியம்மா நல்லா ஜெபம் பண்ணிட்டு இருந்தாங்க, சூப்பராக ப்ரேயர் பண்ணிட்டு இருந்தாங்க, பயங்கரமாக ப்ரேயர் பண்ணுவாங்க. ஆனால் இப்போ வர 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 என்ன பண்ணிட்டாங்க, பாட்டியம்மா ஜெபம் பண்ண மாட்டேன்றாங்க. நான் உங்கள் நைட் ப்ரேயருக்கு வந்த பிறகு நான் தனியாக நல்லா ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஆனால் ஜெபம் பண்ணும்போது எங்கள் பாட்டியம்மா ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுறாங்கண்ணா. அப்படி ஏன்னா என்ன பண்ணுறாங்க, அவங்க டிவி முன்னாடி உட்காந்து ஜெபம் பண்ணுறாங்க. யார் முன்னாடி உட்காந்து ஜெபம் பண்ணுறாங்க? பக்கத்தில் கைப்பிடிச்சு சொல்லுங்க, நீங்கள் டிவி முன்னாடி உட்காந்து ஜெபிக்கிற கேஸான்னு கேளுங்க. அல்லேலூயா. நீங்கள் டிவி முன்னாடி உட்காந்து ஜெபம் உருப்படவே மாட்டீங்க. எனக்கு என் பைபிள் சொல்லுது, தனியாக அந்த ரங்கத்தில் பிதாவோடு ஜெபம் பண்ணுங்க. அல்லேலூயா. இந்த டிவி முன்னாடி அப்போ இந்த தம்பி ஒரு நாள் ஒரு சம்பவத்தை சொன்னான். அந்த பாட்டியம்மா சோஃபாவுக்கு மேலே உட்காந்துருந்தாங்களாம். சோஃபாவுக்கு மேலே உட்காந்துருக்கும் போது டிவியில் இருக்கிற பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறாரு, பயங்கரமாக பிரசங்கம் பண்ணுறாரு. இந்த தொலைக்காட்சியை பார்க்குற எல்லார் மீது அக்னி வருகிறது. அப்படி பிரசங்கம் பண்ணும்போது இந்த சோஃபாவில் உட்காந்து இந்த அம்மா தவிக்கல மாதிரி லபரபரபரபரபரபா டிவிக்கு முன்னாடி போகும்போது கரண்ட் போயிடுச்சு. கரண்ட் போயிட்ட உடனே இந்த அம்மாவுக்கு பயங்கர கோவம், சாத்தானே தடை பண்ணிட்டான் பாரு. அப்படி நம்ம கூட பாருங்க, ஜோரா மியூசிக் போடும்போது நம்மளை அறியாமலே ஃபயர் வரும். பார்த்துருக்கீங்களா? இங்கே இருக்கிற அம்மா அங்கே ஓடும், அங்கே இருக்கிறவங்க இங்கே ஓடி வந்துடுவான். இடிச்சுக்குவீங்க, மாற்றி மாற்றி இடிக்குவீங்க, சரத்துக்கு போடுவீங்க, வேற வாட்டி சைன் எடுக்குவீங்க, வேற நினைவு பண்ணுறீங்க, அப்படி இப்படி பண்ணுவீங்க, ஆன்வீங்க, மூக்கு வாயெல்லாம் ஒரு மாதிரி ஆன்வீங்க. யோசித்து பாருங்க, இந்த மியூசிக் போடாமலே எதுவுமே இல்லாமலே உங்க அறைக்குள்ள ஒரு பிரச்சனை இறங்கி வர தெரியுமா? அல்லேலூயா. அதுதான் அவங்க வாழ்க்கையை மாற்றும். தேவனோடு உறவாட வேண்டும். ஆமென். தேவனோடு பேச 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 உங்க ஜென்ம சுபாவம் மாறும். நான்லாம் தாழ்மை உள்ளவெல்லாம் கிடையாது, பயங்கர கோபக்காரன், ஜெயிலுக்கு போன பொறுக்கி. நான்லாம் என்னெல்லாம் ஆண்டு மாற்றி இப்படி வைக்கிறாருன்னா ஒன்னே ஒன்று தான், தேவனோடு உறவு. நீங்கள் கிறிஸ்துவோடு உறவாட உங்கள் வாழ்க்கை மாறும், உங்கள் பேச்சு மாறும், நடத்த மாறும், பார்வை மாறும். அல்லேலூயா. உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாய் என்னை பலவானாய். 1 2 3 உம்மோடு செலவிடும் வீணாய் போவாதையா, என்னை பலவானாய் மாதுதையா. ஓ தேவ பிரசன்னா, சேர்ந்து சொல்லுங்க. ஓ தேவ பிரசன்னா, ஆகாயம் கொண்டு செல்லுதே, உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாய் போகாதையா, என்னை பலவானாய் மாற்றுமையா. உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாய் போகாதையா, என்னை பலவானாய் மாற்றுமையா. அல்லேலூயா. தேவனோட உறவு மட்டும்தான் உங்களை காப்பாற்றும். தேவ பிள்ளை, இந்த 40 நாள் கடைசி நாள் வந்த ஜெபம், இந்த கூட்ட ஜெபம் முடியலாம். ஆனால் தேவனோடு தனித்து நீங்கள் ஜெபிக்க வேண்டும். கெட் க்ளோசர். அந்த உறவு தான் உங்களை காப்பாற்றும். ஊழியக்கார் நம்மெல்லாம் வரமாட்டோம், 24/7 நாங்கள் வரமாட்டோம். ஃபோன் பண்ணாலும் எடுக்க மாட்டோம். ஐயாவுக்கு தெரியும் என் பற்றி. ஒரு 10 ஃபோன் பண்ணியிருப்பார், பாவம் சலிக்காமல் ஃபோன் பண்ணியிருப்பார். ஏன்னா எனக்கு ரொம்ப அலர்ஜி இந்த ஃபோனு தான். வேறு வழியில் ஏர்போர்ட்டுக்கு போனாலும், ட்ரெயினுக்கு போனாலும், ஹோட்டலுக்கு போனாலும் இந்த ஃபோனு தான் வேணும். இப்போது எனக்கு ரொம்ப அலர்ஜி இந்த ஃபோன். அதனால் எங்கேயாவது என் கண்ணுக்கு மறைமுகமாக இந்த ஃபோனை வச்சுருப்பேன். எப்பயாவது அப்பா கிட்ட பேசணுன்னா இந்த ஃபோனை தூக்கி சைடில் வச்சுருப்பேன். ஏன்னா இப்போ ஒய்ஃபெல்லாம் அப்போ வெளியே அனுப்பிடுவோம். இப்போ இது ஒய்ஃப் மாதிரி மாறிடுச்சு. அதனால் இதை தான் பக்கத்தில் வைக்கணும். அல்லேலூயா. ஒய்ஃப் எங்கே இருக்கும், ஆனால் இதுதான் கூடவே சுற்றிட்டு இருக்கோம். அல்லேலூயா. இது வந்த பிறகு ஒருத்தனுக்கு ஒரு ஒய்ஃப் இருந்துச்சு, இப்போ 3 ஒய்ஃப் ஆகிடுச்சு. இது வந்ததுலேருந்து தான் புரியுது. அவங்க எல்லாருக்குமே வெளி உலகத்தை பற்றி சொல்லலை, நம்ம ஆளுங்க பற்றி தான் சொல்கிறேன். ஆமென். உங்களுக்கு தெரியும் என்னென்ன ஆயிட்டு இருக்குது. ஆகையால நீங்கள் தேவனோடு உறவாட பழகி கொள்ள வேண்டும்.
அல்லேலூயா. எப்படி என்கிட்ட பேசுறீங்க, அப்படி அப்பா கிட்ட பேச முடியும். நீங்கள் உங்களை தாழ்த்தி கொள்ளக்கூடாது. நீங்கள் தைரியமாய் முன் போகலாம். நீங்க அப்பான்னு கூப்பிடலாம். வாய் ராஜுபதிட்ட மட்டும் தான் பேசுவாரா? உங்ககிட்டயும் பேசுவார். அல்லேலூயா. அதுதான் பாஸ்டர் நான் இப்போ கேட்டுட்டு இருந்தேன், அதுதான் புஷ் பண்ணிட்டு இருந்தேன். அதிகாலை நீங்கள் ஆண்டரை தேடணும். நீங்கள் ஜெபிக்க ஜெபிக்க உங்கள் பேச்சில் ஒரு வித்தியாசம் இருக்கும். நீங்கள் பேசுகிற வார்த்தைகள் அது நன்மையான வார்த்தைகளாக இருக்கும். தெய்வீக வார்த்தைகளாய் உங்கள் உதடிலிருந்து புறப்பட்டு வர ஆரம்பிக்கும். நீங்கள் ஜெபிக்க 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 தேவன் உங்கள் மூலமாய் பலர் வாழ்க்கையை மாற்றி கொண்டிருப்பார். ஜெபிக்க 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 சிலருக்கு தேவ அன்பை பேசுகிற அந்த ஆர்வம் உங்களுக்குள்ள அதிகரிக்க ஆரம்பிக்கும். ஜெபம் மாத்திரம் தான் அதை செய்ய முடியும். ஜெபிக்கிற மனுஷன் தான் அதை செய்ய முடியும். தேவனோடு உறவாடுற மனுஷன் தான் அதை செய்ய முடியும். இப்போ சேஞ்ச் ஆயிடுச்சு. இப்போ இந்த ஜெபம் அப்படி என்பது ஒரு பெரிய ஆபத்தாய் மாறிடுச்சு. ஜெபத்தின் முறையை மாற்றி கொண்டோம். டிவிக்கு முன்னாடி ஜெபம், கூகுள் ஜெபம், அந்த ஜெபம், இந்த ஜெபம் நல்லது தான். கோவிட்ல வந்து பண்ணோம், நம்ம பார்க்க முடியல. எல்லாம் செய்தி நல்லது, நான் தப்புன்னு சொல்ல வரல. சோஷியல் மீடியா தப்புன்னு சொல்ல வரல, தேவை. ஆனால் சோஷியல் மீடியா வேதத்தில் உள்ள வார்த்தையை மாற்றிடக்கூடாது. தேவன் கற்றுக் கொடுத்த ஜெபத்தின் முறையை சோஷியல் மீடியா மாற்றக்கூடாது. அல்லேலூயா. மாற்றக்கூடாது. ஆகையால் நீங்கள் தனித்து ஜெபிக்க வேண்டும். தனித்து ஜெபிக்கிறவர்கள் பாக்கியவான். தனித்து ஜெபிக்கிறவர்கள் உலகத்தை ஜெயிப்பீர்கள், உலகத்தை மேற்கொள்ளுவீர்கள். தனித்து ஜெபிக்கிறவர்கள் உலகத்தை கலக்குவீர்கள். தனித்து ஜெபிக்கிறவர் ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணி கொள்ளுவான். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனோடு உறவாடணும். நான் சொன்னேன், சுப்பிரமணிக்கு பிறந்த பிள்ளை, காளியம்மாவுக்கு பிறந்த பிள்ளை. எனக்கும் இந்த தேவனுங்களுக்கெல்லாம் உறவு இல்லை. இந்த கிறிஸ்துவ ஜெபம் என்ன தெரியாது, ஒண்ணுமே தெரியாது. எப்படி ராஜு ரட்சிக்கப்பட்டான்? சர்ச்சில் எங்க அம்மா கூட்டிட்டு போனாங்களா, சர்ச்சுக்கும் போக மாட்டேன், எங்கேயும் போக மாட்டேன். எனக்கு கிறிஸ்தவம் என்றா பிடிக்காது. கிறிஸ்துவங்களா மோசமானவங்கப்பா, அவங்க மதத்தை மாத்துறாங்க. இப்படி பேசின என்னை தேவன் தேடி வந்தார். இந்த ஒரு உறவு தான் மோசமான பாவியை அவர்தான் தெய்வம் என்று அறிக்கை செய்ய வைத்தது. நீங்க யாரா இருக்கலாம், மாம்சமாய் ஓட முடியாது. டோன்ட் ட்ரை. மாம்சமாய் உங்க சூழ்நிலை மாத்த ட்ரை பண்ணாதீங்க, தோத்துடுவீங்க. பணத்தை வைத்து ட்ரை பண்ணாதீங்க, தோத்துடுவீங்க. உங்க அறிவை வைத்து ட்ரை பண்ணாதீங்க, தோத்துடுவீங்க. அப்பா கிட்ட போங்க. அல்லேலூயா. அப்பா கிட்ட போங்க. அப்பா உங்களுக்காக யுத்தம் செய்வார். அப்பா கிட்ட முறையிடுங்க. அல்லேலூயா. என் கால் பலத்தால் நடக்க பார்த்த, நடக்க முடியல. என் தோள் பலத்தால் சுமக்க பார்த்த, என் கால் பலத்தால் நடக்க பார்த்து நடக்க முடியல. என் தோள் பலத்தால் சுமக்க பார்த்து சுமக்க முடியல. என் வாய் பலத்தால் வாழ பார்த்து வாழ முடியல. என் பண பலத்தால் படைக்க பார்த்து படைக்க முடியல. என் வாய் பலத்தால் வாழ பார்த்து வாழ முடியல. வெள்ளத்தால் படைக்க பார்த்து படைக்க எல்லாம் சேர்ந்து சொல்லுங்க. நடக்க முடியல டாடி, நடக்க முடியல. நடக்க முடியல டாடி, நடக்க முடியல. தாங்கி கொள்ளுங்க, கரத்தில் ஏந்தி கொள்ளுங்க, எங்களை தாங்கி கொள்ளுங்க. நடக்க முடியல, நடக்க முடியல டாடி, நடக்க முடியல. நடக்க முடியல டாடி, நடக்க முடியல. கட்டி கொள்ளுங்க, கட்டி கொள்ளுங்க, எங்களை தாங்கி கொள்ளுங்க. எவ்வளவு முக்கியம் தெரியுமா? உங்க சுபாவம் மாற்றணும். நீங்கள் ஏதோ வீட்டை மாற்ற ட்ரை பண்றீங்க, இல்லை, ஜெபம் உங்களை மாற்றும். உங்களை மாற்றிக்கொள்வது தான் வீட்டை விட முக்கியம். உங்களை மாற்றிக்கொள்வது தான் காரை விட முக்கியம். உங்களை மாற்றுவது தான் ஜெபம். அதனால தான் அஷீன்ற கூட்டு ஆண்டு சொல்றாரு, ஜெபம் பண்ணுங்கடா, சோதனைக்கு நீங்கள் விழுந்துடக்கூடாது, ஜெபம் பண்ணுங்க. டெம்டேஷன் சொல்றாங்க பைபிள், இங்கிலீஷ்ல டெம்டேஷன். உலகம் உன்னை இழுக்குதுடா, இதை மேற்கொள்ளாம விழுந்துருவ. பாவம் இழுக்குது. இயேசு சாமி கிட்ட பிசாசு போறான், இதோ இந்த உலகமே என்னுடையது தான், என் காலில் விழுந்துரு. எத்தனை பேர் காலில் விழுந்திருக்கிறாங்க. ஏன் விபச்சாரம் பெருகி இருக்கிறது? ஏன் கிறிஸ்தவ உலகத்துல விபச்சாரம் அதிகரித்திருக்கிறது தெரியுமா? அவன் ஜெபித்திருக்க மாட்டான். ஏன் திருமணமான இன்னொரு பெண்ணோடு வாழுகிறான் தெரியுமா? அவன் ஜெபித்திருக்க மாட்டான்.
ஜெபம் பண்ணாதவன் தான் தன் மனைவிக்கு துரோகம் பண்ணுவான். ஜெபம் பண்ணாதவன் தான் தன் கணவனுக்கு துரோகம் பண்ணுவான். ஜெபம் பண்ணாதவன் தான் பணத்தில் விளையாடுவான், ஏமாத்துவான், பொய் பேசி பணங்களை சம்பாதிக்குவான். இவன் உலகத்தை ஜெயிப்பதுக்கு பலன் இல்லாதவன், பலவீனனாக இருக்கிறான், பலவீனனாவே மரித்து போகிறான். அதற்காக தான் என்ன நீங்க கேட்டீங்கன்னா, ராஜு பிரதர் ஏன் ஜெபம் பண்றீங்க? உங்க மாத தேவைக்காகவா? இல்லை. என் பிரசங்கத்தை ஆயத்தப்படுத்துவா? இல்லை. இல்லையா? ப்ரிப்பேர் பண்றேன், வேதத்தை படிக்கிறேன், கத்த கொடுத்த வார்த்தை தியானிக்கிறேன். ஆனால் நான் செய்கிற ஜெபம், நான் பரிசுத்தத்தை காத்துக்கொள்ள வேண்டும், அவரை போல மாற வேண்டும், இந்த உலகத்தை ஜெயிக்க வேண்டும். அதற்காக தான் எனக்கு ஜெபம் தேவை. அதற்காக தான் எனக்கு ஜெபம் தேவை. இன்னைக்கு உங்களை ஜெபிக்க விடாதபடிக்கு பல கூகுள் பிரேயர், ஃபேஸ்புக் பிரேயர், ஆன்லைன் பிரேயர், இன்ஸ்டாகிராம் பிரேயர் பிசாசானவன் உங்க கையில் கொடுத்து தேவனுக்கும் உங்களுக்கும் உறவில்லாமலே மாத்திட்டான். நினைத்து பாருங்கள், நீங்கள் திருமணமான உங்க புருஷன் கோயம்புத்தூர்ல இருக்கிற வச்சுக்கீங்களேன். கோயம்புத்தூர் வேணாம், நீங்க கொருக்குப்பேட்டில் இருக்கிறீங்க, அவர் அண்ணா நகர்ல இருக்கிறாரு, ரொம்ப பக்கம் தான் வீடு. ஆனா நீங்க என்ன சொல்றீங்க? நீங்க இங்க வராதீங்க, நான் அங்க வர மாட்டேன், நம்ம 2 பேர் ஆன்லைன்லயே குடும்பம் நடத்தலாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க ஞானியா நீங்க முட்டாளா? பக்கத்துல கைப்பிடி சொல்லுங்க. முட்டாளா ஆயிட்டீங்க, ஞானியா மாத்த இந்த கழுதை வந்திருக்கு. முட்டாளா ஆயிட்டோம், கொஞ்சம் கொஞ்சமா என்ட்ரி ஆயிட்டோம், முட்டாள் போகிற பாதையில் என்ட்ரி ஆயிட்டோம். நான் எங்க போனாலும் சொல்லுவேன், இங்கேயும் சொல்றேன். இந்த கேட்பரி சாக்லேட் அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்துருக்கீங்களா? டச் மீ, ஓ கிஸ் மீ, ஆஹா டச் மீ, பார்த்துருக்கீங்க தானே? நான் டிவிக்கு உட்காந்து எனக்கு வெளியே உட்காந்துட்டு இருப்பேன், அதை பார்க்கும்போது வாயெல்லாம் ஊறும். இப்படிதான் நம்ம ஜெபம் ஆயிடுச்சு. டிவிக்குள்ள இருந்து ஒருத்தர் ஜெபம் பண்ணுவாரா, நீங்க டிவிக்கு வெளியே இருந்து ஜெபம் பண்ணுவீங்களாம். உங்களை அடிமைக்களாய் மாற்றி கொண்டிருக்கிறாங்க. நான் சொல்றேன், ஐயா அல்ல, நான் காலையில் சொன்னதுதான், நம்ம எல்லாம் பைத்தியக்காரங்களா? சொல்லுங்க. உங்களுக்கு சுகத்தை வேண்டுவதற்காக இங்கிருந்து மலை மேலே ஏறுவீங்களா? நம்ம எல்லாம் லூசுங்களா? சொல்லுங்கம்மா. இது என்ன யார் கற்றுக் கொடுத்தா? அவங்க எல்லாருக்கும் யார் கற்றுக் கொடுத்தா? எங்களையும் நான் எங்கள்கிட்ட நீ தலை நீட்டு கூட தான் சொல்ல வரேன். ஜெபம் பண்றோம், புதுசாக ஜெபம் பண்றோம். ஆனா நீங்கள் தேவனோடு ஏன் உறவாட விட்டு விட்டீர்கள்? வாய் ஏன் அந்த உறவு எங்க போச்சு உங்களுக்கு தெரியுமா? ஆண்டவர் உங்களை நேசிக்கிறார். இதை குறி வைத்து இது நீங்கள் ஜெபிக்காம போது நீங்கள் மாம்சத்தில் விழுந்து விடுவீர்கள். அங்கதான் ஆபத்து. உங்க பழைய நிலைமைக்கு திரும்பி விடுவீங்க, உங்க பழைய சுபாவத்துக்கு திரும்பி விடுவீங்க. நீங்கள் சாக்கடையிலிருந்து வந்தீங்க, சேற்றிலிருந்து வந்தீங்க, அந்த சேருக்குள்ள பிசாசு உன்னை தள்ளி விடுவான். ஊழியம் எப்படி மாறிவிடும்? சர்ச்சில் பாடிக்கொண்டிருப்பீங்க, சுபாவம் மாறி இருக்காது. பிரசங்கம் பண்ணுவோம், சுபாவம் மாறி இருக்காது. கீபோர்டு வாசிப்போம், பேடு வாசிக்குவோம். தம்பிங்களா கோச்சுக்காதீங்க, எல்லாம் பண்ணுவோம். சர்ச்சை பெருக்குவோம், சேர போடுவோம், வீட்டில் போயிட்டு பொஞ்சாதி அடிச்சுட்டு இருப்போம். சுபாவம் மாறி இருக்காது. நல்ல வசனம் பைஹார்ட் பண்ணி பேசுவீங்க, எடுத்த உடனே அடிப்பீங்க. நம்ம பார்க்கும்போது அடாடாடான்னு நினைப்போம். ஆனால் வெளியில் வேற விதமான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருப்போம். அந்த ரங்கத்தில் ஒரு வாழ்க்கை வாழ்ந்து காரணம் என்ன? தேவனுக்கும் உங்களுக்கும் உறவில்லை. இந்த உறவை புதுப்பித்துக் கொள்ளுங்கள். தேவ பிள்ளையே, இந்த பிஸி ஷெட்யூல்ல பிசாசானவன் உங்களை எங்கெங்கேயோ தள்ளுறான். நீங்க தேவன் பக்கம் திரும்பி உங்க ஜென்ம சுபாவத்தை மாற்றிக் கொள்ளுங்கள். தேவன் உங்களை அவர் கிட்ட இழுக்கிறார். காரணம், உங்களை ஐஸ்வர்யவனாய் மாத்தல்ல, உங்களை அவரை போல மாத்த. அல்லேலூயா. அவரை போல மாத்ததான் உங்களையும் என்னையும் அவர் பக்கம் இழுக்கிறார். எத்தனை பேர் இந்த வேதத்தெல்லாம் படிக்கிறீங்க? கையெல்லாம் தூக்காது, உங்களுக்கு தெரியும். இதை படிக்கிறதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா வீட்டில் குறையுது. மொபைல் தான் அதிகமா படிக்கிறோம், மற்ற வாழ்க்கையை படிக்கிறோம். அந்த அம்மா அப்படி போயிடுச்சு, இவன் அப்படி ஓடி போயிட்டான். ஆனா வேதத்தை படிக்கிற பிள்ளைகள் இன்னைக்கு இல்லை. சபையே, வேதம் படிக்கணும், தனித்து உட்காரணும், அப்பா வார்த்தையை தியானிக்கணும். ஹல்லேலூயா. பெரிய பைபிள் வாங்கிட்டு வரணும்.
சர்ச்சுக்கு வரும்போது மொபைலில் பார்க்கக்கூடாது, இதை திறந்து பார்க்கணும். ஹல்லேலூயா. இதை படிக்கணும், ஜெபிக்கணும், தேவனோடு பேச தான் உங்கள் சுபாவங்கள் மாறும். நம்ம சுபாவம் மாற்றாமல் உலகத்தை நாங்கள் மாற்ற முடியாது. நாங்கள் மாறாமல் உலகம் மாறாது. நம்ம பார்வை மாறல, நம்ம நோட்டம் மாறல, எண்ணங்கள் மாறல, எப்படி உலகத்தை மாற்ற முடியும்? தேவ பிள்ளையே, இந்த உலகம் மாறணும்னா நீயும் நானும் மாறணும். மாட்டுகிற இடம் தேவ பாதமே. ஹல்லேலூயா. தேவ பாதமே. 2 கைகளை மேலே உயர்த்தி, எந்த ஜெப வேளை உம்மை தேடி வந்தே, தேவா பதில் தாருமே. எந்த வேளை உம்மை தேடி வந்தே, தேவா தேவா பதில் தாருமே. எந்த கோட்டை, எந்த கோட்டை எந்தன் தஞ்சம் நீரே, உம்மை நான் நாடி வந்தேன். எந்தன் கோட்டை எந்தன் தஞ்சம் நீரே, உம்மை நான் நாடி வந்தேன். எந்த ஜெப வேளை, எந்த ஜெப வேளை உம்மை தேடி வந்தேன். தேவா தேவா பதில் தாருமே. எந்த ஜெப வேளை உம்மை தேடி வந்தேன். தேவா பதில் தாருமே. ஹல்லேலூயா. வாசிக்கலாம். யோவான் புஸ்தகம் 15வது அதிகாரம்